ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இது ஒரு டாப்பிக்காகவே நம்மளுக்கு இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான டாபிக்ஸ் தான். ஸோ மிரர் இமேஜஸை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு மிரர் இமேஜஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்டாக தெரியும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டாக தெரியும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் மாறும், பட் ஆனால் டாப் பாட்டம் மாறாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸும் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு உங்கள் ஃபேஸையே வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டர் கிட்ட போய் காமிச்சிங்க, ஒரு ரிவர் கிட்ட காமிச்சிங்கன்னா அது அப்படியே வந்துட்டு பிரதிபலிக்கும் இல்லையா? பிரதிபலிக்கும் மீன்ஸ் அப்படியே பிரதிபலிக்குமான்லாம் கிடையவே கிடையாது. அதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டாப் பாட்டம் மட்டும் மாறும். ஓகேவா? நம்ம கொஷின்ஸ் பார்க்கும் போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் லாஜிக்கலாக தெரிஞ்சுக்கணுமான்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம இதுவரையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்ம இங்கே டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸி தான். மிரர் இமேஜஸ்னால் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபேஸை நம்ம பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு பார்த்துருப்போம். பட் இந்த கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ், லெட்டர், இமேஜஸ், தென் வந்துட்டு கிளாக், இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் மிரர் மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்றது கிடையாது. இதுலேருந்து எப்படியோ ஒரு 2 or 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அண்டு வாட்டர் இமேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 or 3 கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதிலே நீங்கள் ஈஸியாக 6 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். லாஜிக்ஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதில் நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ எழுதுறீங்க. ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் எழுதுறீங்க. அதில் ஒரு ஓரமாக ஒரு ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மிரர் இமேஜஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க லெட்டர் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி பின்னாடி பக்கம் வரைக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அப்படி தெரிஞ்சு அப்படி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு மிரர் இமேஜஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து நீங்கள் திரும்பி பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி வாட்டர் இமேஜஸ்னால் அது அப்படியே தலைகீழாக காமிச்சிங்க, அந்த பேப்பரை அப்படியே தலைகீழாக நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா அதுதான் வாட்டர் இமேஜஸ். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாகவும் நம்ம ஈஸியாகவும் ஷார்ட் ட்ரிக் நிறையா இருக்குது. ஓகே, பேப்பர் ட்ரிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக அதில் 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ் அண்ட் வாட்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜஸில் தான் வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மிரர் இமேஜஸில் 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க, வாட்டர் இமேஜஸில் 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க, சம்டைம்ஸ் நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க, சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகே, லெட்டர்ஸ்னால் லைக் பி, ஏ இந்த மாதிரி. தென் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3. தென் வந்துட்டு வேர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஏதாச்சும் ஒரு வேர்டு லைக் ஆப்பிள், ஃபாரஸ்ட் இந்த மாதிரி வேர்டை வச்சு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இமேஜஸ்னால் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஷேப்பை வச்சு கேட்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாக் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாக்ஸை மட்டும் இது வரையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இமேஜஸில், மிரர் இமேஜஸில். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மிரர் இமேஜஸில் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் பாருங்களேன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி வந்து ரியல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ மிரர் இமேஜஸில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பீன்னு இவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜ் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீன்னு கொடுத்துருவாங்க. இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எப்பயுமே மிரர் இமேஜ்னால் கண்டிப்பாக ரைட் சைடில் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த சிம்பிளே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுவே வந்துட்டு வாட்டர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு மிரர் இமேஜஸ்ஸு, இது வந்துட்டு வாட்டர் இமேஜஸ். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வாட்டர் இமேஜஸில் மிரர் இமேஜஸில் பி எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டும் ரைட்டும் தான் என்ன ஆகும்,
மாறும். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் தான் மாறும். பட் டாப்பும் பாட்டமும் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பியோடைய லெஃப்ட் இதுவா, அப்போ இது ரைட் சைடில் வந்துடும். இந்த பியோட லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இதுவா, அப்போ இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துடும். இது மட்டும்தான் மாறும். ஸோ இதுவே வந்துட்டு டாப்பு பாட்டம் எங்கேயுமே மாறாது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், நம்பர்ஸ். ஸோ எப்போயுமே வந்துட்டு மிரர் இமேஜஸில் நம்மளுக்கு இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு வரும். ஸோ எப்பயுமே டாப் பாட்டம் மாறாது, ரைட்டும் லெஃப்ட்டும் தான் மாறும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இதுவும் அதே கேட்டகரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பிக்சருன்றனால இங்கே மிரர்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் கொஷின்ஸில் எப்பயுமே இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? இதை நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும். ரைட் சைடில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மிரர் இமேஜஸ்னு புரிஞ்சுக்கணும். அதுவே கீழே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அது வாட்டர் இமேஜஸ்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் எப்பயுமே பாட்டமும் டாப்பும் மாறாது, பட் லெஃப்ட்டும் ரைட்டும் மாறிடும். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதுவே நம்ம போட்டு விடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை அழுத்தி எழுதிட்டீங்க. ஓகேவா? அந்த பேப்பரில் நல்லா அழுத்தி எழுதிட்டீங்க. இதை இப்படி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இந்த உள்ளது அப்படி இந்த சைடு வந்துடும், இந்த உள்ளது அப்படி இந்த சைடு வந்துடும். அப்படி பின்னாடி இந்த சைட்லேருந்து நீங்கள் திருப்பி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கிடச்சிரும். ஓகே, ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ரொம்ப போட்டு யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. கிளாக்கில் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே ஈஸி தான் பேப்பர் ட்ரிக் மூலியமாக. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. மிரர் இமேஜஸ்னால் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ இது அப்படியே மிரர் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் சைடும் மாறிடும், டாப்பும் பாட்டமும் அப்படியே தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு கிளாக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, கிளாக் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 12, 1, 2, 3 தென் இந்த மாதிரி நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுக்கு சம்ஸ் வரவே வராது. இந்த மாதிரி தான் வரும், கோடாக தான் வரும். ஓகே, ஸோ பிகாஸ் இப்போ 3 o'clock இங்கே கொடுத்துட்டாங்க. இதுவே மிரர் இமேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 9 மணின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுவே வந்துட்டு மிரர் லைக் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே 3 இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டுட்டு வரும். அது சரியாக வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் கிளாக்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி குறியான சிம்பிள் தான் தருவாங்க. நம்பர்ஸ் வச்சு நம்மளுக்கு கிளாக் தரவே மாட்டாங்க. ஓகே, ஸோ 3 o'clock அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ஆங்கிள்னு தெரியும். இதுவே வந்துட்டு மிரர் இமேஜஸில் நம்ம அது வந்துட்டு 9 o'clock தெரியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 o'clockனு இருக்குது. இதுவே மிரர் இமேஜஸில் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடணும். இதுதான் கான்செப்டே. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 o'clock இருக்கட்டும் சரி, இல்லை 12 இருக்கட்டும் சரி, இதில் ஆப்போசிட்டில் தான் மாறும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டில் தான் மாறும். பட் இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 11:25 அதுவே வந்துட்டு மிரர் இமேஜஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு தான். இங்கே உள்ளது இங்கே வந்துடும், இங்கே உள்ளது இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதில் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் பேப்பர் ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 6 o'clock எப்போயுமே மாறாது. ஸோ மிரர் இமேஜஸில் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி 6:30 அப்படியே தான் இருக்கும், மிரர் இமேஜஸில் மாறாது. நெக்ஸ்ட்டு 12 o'clock அதே மாதிரி தான் இருக்கும், மாறாது. நெக்ஸ்ட் 12:30 அப்படியே தான் இருக்கும், மாறாது. இந்த 4 விஷயங்கள், இந்த 4 டைமிங் மட்டும் மிரர் இமேஜஸில் மாறவே மாறாது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ்னாவே நம்மளுக்கு டாப்பு பாட்டம் மாறவே மாறாது. லெஃப்ட் அண்டு ரைட் சைடு மட்டும்தான் மாறி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிரர் இமேஜஸில் சம்மு தான் நம்ம வந்துட்டு ஒன்றா போட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மி தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் இப்போ வந்து டிஜிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 மாறாது மிரர் இமேஜஸில், இப்படியே தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் 0ன்றது இப்படியே தான் வரும் மிரர் இமேஜஸ்லேயும். 8மே வந்துட்டு மிரர் இமேஜஸில் இப்படியே தான் வரும், மாறவே மாறாது. அப்போ நம்பர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0வும் 8ம் மாறவே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் மிரர் இமேஜஸ்லேயும் சரி ரியல் இமேஜஸ்லேயும் சரி. இதுவே நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனால் அதுலேயும் வந்துட்டு சம் லெட்டர்ஸ் நம்மளுக்கு மாறாது. ஓகேவா? ஏன்றது மாறாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கனால் ஹெச்சும் மாறாது, ஐயும் மாறாது, எம்மும் மாறாது, ஓவும் மாறாது, டி மாறாது, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய் இந்த 11 லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் நம்மளுக்கு மாறவே மாறாது. ஓகேவா? இதுவே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனால் ஐ, எல், ஓவு, தென் வி, டபிள்யூ, எக்ஸு இதில் வந்துட்டு 6 லெட்டர்ஸ் நம்மளுக்கு மாறாது. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஓகே, இது பேசிக் தான். நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் 0வும் 8ம் மாறாது. ஓகேவா? மிரர் இமேஜஸில் அப்படியே தான் நம்மளுக்கு பின்பங்கள் காமிக்கும். இதுவே ஆல்ஃபபெட்ஸில் 11 லெட்டர்ஸ் தான் மாறும். அது என்னென்ன அப்படின்றத நல்லா நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ஒன்று போட்டு பார்க்குறத விட நம்மளுக்கு டைம் கன்சியூம் பண்ணணும்னா இதை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனால் 6 லெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனால் போதும், நம்மளால் ஈஸியாக இந்த மிரர் இமேஜஸை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ மிரர் இமேஜஸ்க்கு தனியாக உட்காந்து படிக்கணுமான்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேப்பர் ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வாட்டர் இமேஜஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மிரர் இமேஜஸ் தான். ஓகேவா? அதில் த்ரீ டைப்ஸ் பார்த்தோம், அதில் உள்ள பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம். இப்போ வாட்டர் இமேஜஸ்னால் அதுவே தான், அதே 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க, வேர்ட்ஸை வச்சு கேட்பாங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை வச்சு கேட்பாங்க, தென் வந்துட்டு இமேஜஸ் இல்லாத ஏதாச்சும் ஒரு ட்ராயிங்ஸ் கேட்டிருப்பாங்க, தென் கிளாக்கு. ஓகேவா? இது 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸில் கேட்பாங்க. அதாவது இப்போ நம்ம மிரர் இமேஜஸில் என்னென்ன பார்த்தோம் அதுவே தான் வாட்டர் இமேஜ்லேயும் கேட்பாங்க. ஸோ வாட்டர் இமேஜஸை வந்துட்டு அவங்க வாட்டர் இமேஜஸ்னு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட்டர் இமேஜஸ்னால் இப்போ இங்கே வந்துட்டு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வாட்டர் இமேஜஸ்னால் சம்டைம்ஸ் இந்த சிம்பிளை மட்டுமே அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? வாட்டர் இமேஜ்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம வாட்டர்லேயும் இதே தான் தெரியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, ஸோ இப்போ லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸை பாருங்களேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் ஏன்றது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? பீன்றது லெஃப்ட்டு ரைட்டு மாறும். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுவே வாட்டர் இமேஜஸில் பாருங்களேன், அப்படியே தலைகீழாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்றது நம்மளுக்கு அப்படியே வந்து வாட்டர் இமேஜஸில் தலைகீழாக தெரியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனால் போதும், நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸில் தலைகீழாக தெரியும். ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வச்சாலும் அதை நம்மளுக்கு தலைகீழாக காமிக்கும் இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஷின்ஸ் ஃபிகரை பாருங்கள், ஆன்சர் ஃபிகரை பாருங்கள். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப்பு பாட்டம் மட்டும்தான் மாறும். ஓகேவா? டாப்பும் பாட்டமும் மட்டும்தான் மாறும், ரைட்டும் லெஃப்ட்டும் மாறாது. இதுவே நம்ம மிரர் இமேஜஸில் டாப்பும் பாட்டமும் மாறாது, லெஃப்ட் அண்ட் ரைட் தான் மாறும். பட் நம்ம வாட்டர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் மாறாது, டாப்பும் பாட்டமும் தான் மாறும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்களேன், நீங்கள் டாப்பும் பாட்டமும் தான் மாறி இருக்குது, பட் லெஃப்ட்டும் ரைட்டும் அப்படியே தானே இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனால் போதும், நம்மளால் இந்த வாட்டர் இமேஜஸில் ஈஸியாக 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுலேயும் பாருங்களேன், ஸோ டாப்பும் பாட்டமும் மாறி இருக்குது இல்லையா? பட் லெஃப்ட்டும் ரைட்டும் நம்மளுக்கு மாறலை. இதுதான் கான்செப்ட் வாட்டர் இமேஜஸில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் டைப். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாக் நம்ம வந்துட்டு மிரர் இமேஜஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கிளாக் வந்துட்டு மிரர் இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 o'clock. இதை வந்துட்டு மிரர் இமேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? லெஃப்ட்டு ரைட்டு மாறி இருக்கும், டாப் பாட்டம் அப்படியே தான் இருந்திருக்கும் இல்லையா? பட் ஆனால் கிளாக்கு நீங்கள் வந்துட்டு வாட்டர் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா
அப்படியே நம்மளுக்கு தலைகீழாக தெரியும். ஓகேவா? அப்படியே நம்மளுக்கு தலைகீழாக தெரியும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 11 ஹால் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன 6 ஹால்னு காமிக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சரை சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்படியே நம்மளுக்கு தலைகீழாக காமிக்கும். ஸோ தலைகீழாக காமிச்சா என்ன மணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறாது, டாப்பும் பாட்டமும் தான் வாட்டர் இமேஜஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம் மிரர் இமேஜஸ்லேயும் வாட்டர் இமேஜஸ்லேயும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள் டு த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஷின்ஸை நல்லா பார்க்கணும். வாட்டர் இமேஜா இல்லை வந்துட்டு மிரர் இமேஜஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? ஸோ மிரர் இமேஜஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். நோ, நம்ம வாட்டர் இமேஜஸா மிரர் இமேஜஸான கொஷினை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு வாட்டர் இமேஜஸில் என்னவா தெரியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெஃப்ட்டு ரைட்டு மாறாது, பட் டாப் பாட்டம் மாறும். அப்போ இந்த ஆறுங்கிறது நம்மளுக்கு என்னவா தெரியும்? தலைகீழாக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன 2 இருக்குது அப்படின்றத பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட்டு ஒன் கண்டிப்பாக வராது. இந்த 3ம் நம்மளுக்கு வரும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணிடணும். 4மே வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அது குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். எதை ஒமிட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது இல்லையா? ஸோ ஈன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எப்படி வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் தான் மாறும், லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு மாறாது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு இப்படி தான் வரும். பட் இந்த தேர்ட் ஆப்ஷனை பாருங்களேன், நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு மாறி இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு வரலை. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நம்மளுக்கு எல்லுன்றது டாப்பு பாட்டம் தான் மாறணும், பட் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இப்படி தானே வரணும். ஓகே, ஸோ அப்போ இப்படி தானே நம்மளுக்கு இந்த 4th ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. பட் செகண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. நம்மளுக்கு டாப்பு பாட்டம் மாறக்கூடாது, லெஃப்ட் அண்ட் ரைட் தான் நம்மளுக்கு மாறணும் இல்லையா? ஸோ டாப்பு பாட்டம் மாறும், லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு மாறாது. அப்போ 4th ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை வச்சு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ முழுசாக இந்த லெட்டர்ஸை போட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுலேயுமே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு கேட்டது ஆல்ஃபபெட்டை வச்சு கேட்டாங்க, இப்போ வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸை வச்சு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குழம்புற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் சால்வ் பண்ணணும். பாட்டமும் டாப்பும் தான் மாறணும். ஓகேவா? மித்தபடி லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு மாறக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் ஈ வரணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பி எடுத்துக்கோங்களேன். நம்ம இந்த சைட்லேருந்தே போகலாம், ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ இப்போ பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் கண்டிப்பாக மாறணும்னு அவசியம் இல்லை, டாப்பும் பாட்டமும் தான் மாறும். அப்போ இது வந்துட்டு இப்படி வந்துடும், பி மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ பி மாதிரி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 4 இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்படி வரும் இல்லையா?
ஸோ இது எது இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1ஐயும் 2ஐயும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐன்றது நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. ஓகே, இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிங்கிறது நம்மளுக்கு இப்படி வரும் இல்லையா? ஸோ டாப்பும் பாட்டமும் தான் நம்மளுக்கு என்னவாகும்? சாரி, இது இப்படி வர டி மாதிரி தான் வரும். ஸோ டாப்பும் பாட்டமும் தான் நம்மளுக்கு என்னவாகும்? மாறும். பட் மித்தபடி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மித்தபடி நம்மளுக்கு வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாது. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்படி தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ செகண்டை நம்ம ரைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன், வாட்டர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வாட்டர் இமேஜஸ் தான். எங்கேயுமே நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் வரலை. இனிமேல் தான் நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இது வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் லெட்டரு. ஓகேவா, ஜி, ஆறு, நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. 9, 8, ஏ, பி, 7, 6, இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸும் நம்மளுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணால், இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன வாட்டர் இமேஜஸ் தான் இல்லையா? அப்போ வாட்டர் இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இது அப்படியே நம்மளுக்கு தலைகீழாக தான் வரணும். ஓகே, ஸோ ஆனால் இந்த 2 ஆப்ஷன்ஸையும் பாருங்களேன், நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் மிரர் இமேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நம்ம ஒமிட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் பாருங்களேன். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸை போட்டுடலாம். எஸ் போட்டதுக்கப்புறம் தலைகீழாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 6ன்றது டாப்பு பாட்டம் இல்லையா? ஸோ அப்போ இப்படி வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு லெட்டரையும் நம்ம எடுத்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் ரொம்பவே அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் இதில் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ ஒன்றொன்றையும் நம்ம எடுத்து போடணும் அவசியம் இல்லை. நம்ம நம்ம ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒமிட் பண்ண பாருங்கள். ஓகேவா, தேவையில்லாத ஆப்ஷன்ஸையே வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட நம்ம தேவையில்லாத ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம வந்துட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஈஸியாக சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் இமேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட்டர் இமேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டும் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்னு அப்போ வாட்டர் இமேஜஸ்னாலே நம்மளுக்கு என்ன டாப்பு பாட்டம் தான் மாறப்போகுது, லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு மாறாது இல்லையா? ஸோ அப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸுமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டாப்பு பாட்டம் மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது அப்படியே தான் இருக்கும். சரி, எம்முன்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே தலைகீழாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 3மே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும் என்னென்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரணும். பட் ஆனால் இந்த 4th ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு இப்படி கேட்டிருக்காங்க 3. ஸோ அதனால் நம்ம 4th ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இங்கே 1 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் ஆன்சர் வரணும் இல்லையா? ஸோ இந்த 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2மே வராது. இந்த 2வது ஆப்ஷனும் வராது, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் வராது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ சம் லெட்டர்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு லெட்டர்ஸ் மட்டும் மாறுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூனிப்பாக ஐ மீன் ரொம்ப நல்லா கூர்மையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் போட்டுடலாம். ஈஸியாக எல்லாருமே ஆன்சர்ஸ் போட்டுடலாம், சால்வ் பண்ணிடலாம். பட் யார் சீக்கிரமாக போடுறாங்கன்னு தான் பாயிண்ட்டே. ஓகேவா, ஸோ கொஷின்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்மக்கிட்டேருந்து டயத்தை பிடுங்கிறது இந்த மாதிரி தான் நம்மளை கேட்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ யார் சீக்கிரமாக போடுறாங்க, யார் டைமிங்கை கீப்பப் பண்ணிவிட்டு அவங்க ஆன்சர் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஈஸியாக ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் இமேஜஸ் தான் இல்லையா? ஸோ வாட்டர் இமேஜஸில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 8 T தென் வந்துட்டு 4 தென் வந்துட்டு
தென் நயனு, தென் சி இல்லையா? ஸோ வாட்டர் இமேஜஸில் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்றது அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இப்படி வந்துடும் இல்லையா? இந்த நயனுன்றது இப்படி வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு வராது. நயன் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. இது ரெண்டுத்துல நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு ஈன்றது பார்த்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு அப்படியே தலைகீழாக வரும் இல்லையா? ஸோ இப்போ தலைகீழாக வரும்போது ஈன்றது இந்த இது வந்துட்டு கீழே போயிடும் இந்த நுனி. அப்போ இதில் மேலே அப்படியே இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்ம இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ்னு கொடுத்துட்டாங்க. கொஷினை நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் டு த மிரர் இமேஜஸ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த 5 கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸ்லேருந்து தான் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த 6th கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரர் இமேஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே டாப் அண்ட் பாட்டம் அப்படியே தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் மாறும். ஓகே, இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இப்படியும் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ்னு சொல்கிறத விட நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸை போட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும் இல்லையா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும் போது 2 வந்துட்டு இப்படி வந்துடும். 2 இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ 1ன்றது இங்கே வந்துடும், க்யூன்றது இங்கே வந்துடும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும். ஓகே, ஸோ அப்போ இப்படி தான் வரும். ஸோ இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இதே பேப்பர் ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தா ஓகேவா, இதை நல்லா அச்சு விழுற மாதிரி எழுதிட்டு இதை அப்படியே இந்த சைட்லேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் செகண்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர் 2 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. என்னென்னா மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இந்த எம்ன்றது இது அப்படியே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டாக வந்துடும் இல்லையா? இப்போ எம் ஏ தென் எல்லுங்கிறது நம்மளுக்கு இந்த ஷேப்பில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து தப்பாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. தென் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் தப்பாக இருக்குது. தென் தேர்ட் ஆப்ஷன்லேயும் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸில் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பேப்பர் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறது தேவையில்லை. அது டைமை நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் தான். ஓகேவா? இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் தான். எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எஃபெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டில் தான் வரும் இல்லையா? பட் எப்படி வரும் அப்படின்றதான் கான்செப்டே. லெஃப்ட் அண்ட் ரைட் மாறிடும். ஸோ ஈன்றது நம்மளுக்கு இப்படி தான் வரும். இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸை நான் ஒமிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வீன்றது மாறாது இல்லையா? ஸோ வீன்றது நம்மளுக்கு மாறாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வி தானே வரணும். பட் ஆனால் இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு என்ன வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு. அப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன்ஸையும் ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸும் ஃபோர்த் ஆப்ஷன்ஸும் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவ். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்றது நம்மளுக்கு எப்படி போயிடும், இப்படி தான் போயிடும். தென் ஈன்றது இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இது 5 வேர்டுமே கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. பட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வரணும். ஓகேவா? இது அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ அடுத்து நம்ம எஃப்எஃப்இ தான் போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஸோ மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிரர் இமேஜஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மிரர் இமேஜ். இந்த மிரர் இமேஜஸில் இந்த
இந்த இமேஜை வந்துட்டு மிரர் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் மாறாது இல்லையா? டாப் அண்ட் பாட்டம் நம்மளுக்கு எப்பயுமே மாறாது. லெஃப்ட்டும் ரைட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மாறும். ஓகேவா? அப்போ இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும் இல்லையா? இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும். இந்த ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடு வரும். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்களேன். ஸோ எது வந்திருக்கு, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். இப்படி தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு எப்பயுமே டாப் அண்ட் பாட்டம் மாறாது, பட் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் மாறி இருக்கும். இதுவே வாட்டர் இமேஜஸ் தான் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் மாறும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு மாறாது. இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிரர் இமேஜஸில் ஒரு ஃபிகரை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் பாட்டம் மாறாது. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் தான் நம்மளுக்கு மாறும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு சம் கொஷின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்றது கண்டிப்பாக இந்த சைடு தான் வரும். ஸோ 3 இதுலேயுமே வந்துட்டு சி வந்திருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்றது மிரர் இமேஜஸில் இப்படி தான் வரணும். பட் 4th ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், இப்படி வந்திருக்கு. அப்போ 4th ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்றது எடுத்துக்கோங்களேன். எண் வந்துட்டு நம்மளுக்கு மிரர் இமேஜஸில் எப்படி வரும், அப்படியே நம்மளுக்கு உல்ட்டாவாக தான் வரணும். பட் ஆனால் இந்த 2 இமேஜஸ்லேயுமே நம்மளுக்கு அப்படியே தான் வந்திருக்கு. ஓகேவா? உல்ட்டாவாகவே நம்மளுக்கு வரலை. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்ட். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டைமை கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுலேயும் வந்துட்டு பார்த்த உடனே இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் பேப்பர் ட்ரிக்குமே நம்மளுக்கு ஷார்ட் கட்டு தான். பட் இந்த மாதிரி பெரிய இமேஜஸ்க்கு நீங்கள் பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரை திஸ் வே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ் தான். ஓகேவா? இதுவுமே நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பு இது மிரர் இமேஜஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டாப் பாட்டம் மாறாது இல்லையா? டாப் பாட்டம் என்றைக்குமே மாறாது மிரர் இமேஜஸில். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இப்படி தான் வரும். பட் ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், இது உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க இந்த 2 ஆப்ஷனும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஷேட் பண்ணது இங்கே போயிடணும், இந்த லைன் வந்துட்டு இங்கே வந்துடணும். இதுதான் கான்செப்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன்ஸில் தான் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட மிரர் இமேஜஸ் வந்துட்டு இதுதான். ஓகே, இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ 3rd ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ 3rd ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்துட்டு ஒரு மிரர் இமேஜஸ் தான். ஹவு வில் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் பி ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுவே வாட்டர் இமேஜஸ்னால் கீழே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜஸில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷேப் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? இந்த ஷேப் இங்கே வந்திருக்கும், இந்த ரவுண்டு ஷேப் இங்கே வந்திருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது 2லேயுமே இது இங்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்க இந்த 2 ஆப்ஷன்ஸை பாருங்களேன். ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் மாறும். அப்போ இதை இப்படி திரும்பும் போது நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு இங்கே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வராது. அப்போ கண்டிப்பாக இது தான் இங்கே வரும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு நம்மளுக்கு இப்படி போயிடும். இப்படி தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஆப்ஷன்ஸை நம்ம டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க,
வாட்டர் இமேஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள் டு வாட்டர் இமேஜஸ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட்டர் இமேஜஸ் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் மாறாது, டாப் அண்ட் பாட்டம் தான் மாறும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எங்கெங்கே இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் இமேஜஸ் தான். வாட்டர் இமேஜஸில் என்ன கேட்டிருக்காங்க, 9 7 6 4 3 1 கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 1ன்றதை நம்ம இப்படி போடக்கூடாது, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம போடணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸ்னாலே நம்மளுக்கு டாப்பும் பாட்டமும் கண்டிப்பாக மாறும் இல்லையா. ஸோ டாப்பும் பாட்டமும் கண்டிப்பாக மாறும்போது இது வந்துட்டு பாட்டமாக வந்துடும், இது வந்துட்டு இப்படி வந்துடும். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லேயே பாருங்களேன், எங்கேயுமே வந்துட்டு இங்கே 1ன்றது வரவே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு மிரர் இமேஜஸ் தான். ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா இது கண்டிப்பாக இங்கிட்டு வந்துடும் இல்லையா, இது கண்டிப்பாக இங்கிட்டு வந்துடும், பட் இங்கிட்டு வந்துடும். பட் ஆனால் இது ரெண்டுமே தலைகீழாக இருக்குது, அப்போ இது ரெண்டுமே வராது. ஓகே, ஸோ இது பார்த்தாலே தெரியும் இந்த இது வந்துட்டு என்னவாக இருக்குன்னா அந்த சைடே தான் இருக்கும், பட் இது மேலே திரி மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் தலைகீழாக கண்டிப்பாக கொஷின் நல்லா கவனிங்க, மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்களே தவிர வாட்டர் இமேஜஸில் கேட்கல. ஓகே, ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 1 3 4 இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் தான் மாறி இருக்கணும், பாட்டமும் டாப்பும் நம்மளுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். வாட்டர் இமேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு டாப்பும் பாட்டம் தான் மாறும், லெஃப்ட்டும் ரைட்டும் நம்மளுக்கு மாறாது இல்லையா. ஸோ 9, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ 8 4. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 8ன்றது இங்கே வரணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக 8ன்றது இங்கே வரணும். ஸோ 3யும் 4 ஆப்ஷன்ஸ் தான் ரெண்டாவதாக நம்மளுக்கு ரைட் சைட்லேருந்து நம்மளுக்கு ரெண்டாவதாக இருக்குது. ஓகே, அப்போ மீதி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டையும் நம்ம செகண்டையும் நம்ம ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ ஒமிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பாருங்களேன். ஸோ தலைகீழாக இருக்குன்னா நம்மளுக்கு டாப்பும் பாட்டமும் தான் மாறி இருக்கணும் இல்லையா. ஸோ டாப்பும் பாட்டமும் தான் நம்மளுக்கு மாறி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 4th ஆப்ஷன்ஸையும் இந்த 3rd ஆப்ஷனையும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன். சம்டைம்ஸ் இது அப்படியே நேராக இருக்கிற மாதிரி காமிக்குது, அப்போ இது கண்டிப்பாக நம்மளுக்கு வராது. 4th ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரர் இமேஜஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மிரர் இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கைட் மாதிரி ஒரு ஷேப்பு. ஓகே, ஸோ அதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த புள்ளின்றது நம்மளுக்கு இந்த சைடு வந்திருக்கும். ஓகேவா, அப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் 2 and 3 தான் அந்த புள்ளின்றது இங்கிட்ட வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா கூர்மையாக கவனித்து பாருங்கள். இந்த கோடு மாதிரி வருது பார்த்திங்களா, அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடு வந்திருக்கணும். ஓகேவா, அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் 3 தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த சைடு உள்ளது இந்த சைடு வந்திருக்கும். ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் மாறும், டாப்பு பாட்டமும் நம்மளுக்கு மாறாது. அப்போ ஆப்ஷன்ஸ் 3 தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிரர் இமேஜஸ். ஓகே, இப்போ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன எப்பயும் போல் நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் தான் மாறும், டாப்பும் பாட்டமும் மாறாது இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சம் லெட்டர்ஸ் பார்த்துருப்போம் ஆல்ஃபபெட்ஸில் எக்ஸு ஒய்லாம் வந்துட்டு மாறாது மிரர் இமேஜஸில். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒய் ஷேப்பாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இதே ஒய் தான் இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் 1 ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு பேசிக் தான் மிரர் இமேஜஸ் வாட்டர் இமேஜஸை பொறுத்த வரைக்கும்.
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வாட்டர் இமேஜஸ்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு தலைகீழாக தெரியும். ஓகே, தலைகீழாக நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே இங்கே இதோட இந்த கொஷின் ஃபிகரை பாருங்களேன். நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு இப்படி கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இது ரெண்டும் வராது. எது? இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வராது. ஒன்றாவது ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக வராது. தலைகீழாக திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இப்படி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் வந்திருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கு. ஸோ 3 ஆப்ஷன்ஸையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ 4th ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 4th ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இசட்டுங்கிறது கண்டிப்பாக மாறும். ஸோ ஆல்ஃபபெட்ஸில் நம்ம படிக்கலை. எக்ஸு ஒய் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். 11 ஆல்ஃபபெட்ஸ் தான். பட் இதில் இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக மிரர் இமேஜஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும். இதுதான் மிரர் இமேஜஸ். அப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு வீடு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொடியை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு தலைகீழாக இருக்குது. ஆப்ஷன் 2ம் 4ம் தலைகீழாக நம்மளுக்கு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இதை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. இந்த கொடின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த சைடு வரும்? இந்த சைடு தான் வந்திருக்கும், லைக் திஸ். நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடு தான் வந்திருக்கும், லைக் திஸ். ஓகே, ஸோ கொடியை பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பட் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் குழம்பமாக தான் இருக்கும். ஓகேவா? பட் இதில் உள்ள கொடியை பாருங்கள், அதே மாதிரி சைடு தான் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே மாறலை. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 3rd ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு பார்க்க வேண்டியது மிரர் இமேஜஸ் தான். ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லேயே பாருங்கள், இது எல்லாமே தலைகீழாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். இங்கே வந்துட்டு ஷேடு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்துட்டு எம்டியாக விட்டுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 4th ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வராது இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸில் பார்த்திங்கன்னா இந்த பூ அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுறலாம் இல்லையா? ஸோ இது தலைகீழாக இருக்குது, இது கண்டிப்பாக வராது. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஓகேவா? இந்த சைடு பார்க்குற மாதிரி வந்துடும். பட் இது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இது வந்து நம்ம குழம்புறதுக்காகவே நம்மளுக்கு அப்படியே தூக்கி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இமேஜ். ஓகே, வாட்டர் இமேஜஸ் தான் நம்மளுக்கு தலைகீழாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வாட்டர் இமேஜஸ்னால் நம்ம அப்படியே இந்த பேப்பர் ட்ரிக்கே நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படியே நீங்கள் தலைகீழாக திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வாட்டர் இமேஜ். இதுவே மிரர் இமேஜஸ்னால் அப்படியே திருப்பி பார்க்கணும். ஓகேவா? அந்த பேப்பர் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். வாட்டர் இமேஜஸ்னால் அதை அப்படியே தலைகீழாக திருப்பி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ எர்த்துன்னு நம்ம போட்டாச்சு, EARTH. ஓகே, ஸோ இந்த ஹச்சுங்கிறது அப்படியே தான் இருக்கும், மாறாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு டீன்றது இப்படி மாறும். ஓகே, ஸோ ஒன்றுக்கும் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. சம் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக கொடுத்துருவாங்க, லைக் திஸ். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஸோ எப்பயும் போல தான். ஸோ இங்கே இன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் மாறப்போகிறது இல்லை, டாப்பும் பாட்டமும் தான் நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸில் மாறப்போகுது. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம இப்படி தான் அதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ட்ரிக் தான். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணணும். லைக் ப்ராக்டிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆப்பிள்னு ஒரு இமேஜஸில் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ ட்ரீஸோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பேப்பர் ட்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு
இதிலே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் தான் மெயினாக பார்க்கணும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பேப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஈஸியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக ஆன்சர் வந்துட்டு தனியாக தெரியுது அப்படின்னா அப்போ சீக்கிரமாக நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் இமேஜஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வாட்டர் இமேஜஸில் ரக்கூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல தான் இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்னது RACOON ரக்கூன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக என்னன்றது நம்மளுக்கு என்னவா ஆகும், உல்ட்டாவாக வரும். இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள், இங்கே ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்படி தான் நம்ம இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜஸாக சம்டைம்ஸ் கொடுப்பாங்க லைக் திஸ். இந்த மாதிரி ஏரோ மார்க் மாதிரி நம்மளுக்கு சிச்சுவேஷன் சம்டைம்ஸ் அமையும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் திஸ் மிரர் இமேஜஸில். ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த இது மாறி இருக்கும், இதுவும் மாறி இருக்கும், லெஃப்ட்டும் ரைட்டும் தான் மாறி இருக்குமே தவிர டாப்பும் பாட்டமும் நம்மளுக்கு மாறாது. இதுவும் மாறவே மாறாது. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இப்படி தான் வந்திருக்கும். டாப்பும் பாட்டமும் நம்மளுக்கு மாறல, ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி இருக்கு, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் அது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். ஓகேவா, அது அப்படியே நம்மளுக்கு உல்ட்டாவாக மாறிடும். ஓகே, தலைகீழாக மாறிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மிரர் இமேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜஸ் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த சைடு போயிடும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும் தெரியும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக வராது, பிகாஸ் ஆஃப் இங்கே ஷேடு வந்துட்டு கொடுக்கல. அதே மாதிரி ஏரோ மார்க் மேலே இருக்குது, டாப்பும் பாட்டமும் மிரர் இமேஜஸில் மாறாது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ மிரர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட்டும் ரைட்டும் தான் மாறும், டாப்பும் பாட்டமும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு இது வந்துட்டு இப்படி போயிடும் இல்லையா. சாரி, இப்படி வராது, லைக் திஸ். இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இது வந்துட்டு பாட்டமில் இருக்குது, பட் இந்த 2 ஏரோ மார்க்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வராது. ஸோ இதுலேயுமே ஏரோ மார்க் அப்படின்ற ஒரு இதே கொடுக்கல, அப்போ இதுவுமே வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மிரர் இமேஜஸ் அண்ட் வாட்டர் இமேஜஸ் தான். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ கொஷின்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வாட்டர் இமேஜஸா மிரர் இமேஜஸா, வாட்டர் இமேஜஸ்க்கும் மிரர் இமேஜஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்றத நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லைக் திஸ். ஸோ நான் இப்போ ஒரு க்யூப் மாதிரி ஒரு இதே வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கேட்டிருக்காங்க. இங்கே நான் ஒரு புள்ளி வைக்கிறேன், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டாட் வைக்கிறேன், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு இதாக மாற்றுங்க, வாட்டர் லைக் மிரர் இமேஜஸாக மாற்றுங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே இங்கிட்டு வந்துடும். இதை டாப்பு பாட்டம் அப்படியே தான் இருக்கும், இது ரெண்டுமே நம்மளுக்கு மாறாது, இது மட்டும்தான் நம்மளுக்கு மாறப்போகுது லைக் திஸ். ஓகே, இதுதான் இங்கே மாறும். ஸோ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் நம்மளுக்கு மாறாது, இப்படி தான் நம்மளுக்கு பிக்சர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதே நீங்கள் கிளாக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கிளாக்குன்றதில் மட்டும். ஓகேவா, ஸோ கிளாக்குன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள். இதில் நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டியது எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறது தான், எப்பயுமே நம்மளுக்கு கிளாக்கு
1 இந்த மாதிரி 12 6 3 9 இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாக் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்பயுமே கிளாக்ஸு இப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கிளாக்ஸ் கேட்பாங்க. இதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் சீக்கிரமாக சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6 மணி வந்து மாறாது. மிரர் இமேஜஸில் அப்படியே தான் இருக்கும். இது வந்துட்டு மிரர் இமேஜஸ். ஓகேவா? அதே மாதிரி 6:30 வந்துட்டு மாறாது. அதே மாதிரி இதுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து மிரர் இமேஜஸ் போடணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிளாக்கில். அதே மாதிரி 12 மணியும் மாறாது, 12:30 மணியும் மாறாது. ஓகே, பட் வாட்டர் இமேஜஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாறும். வாட்டர் இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு இந்த பேசிக்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0வும் 8ம் கண்டிப்பாக மாற போகிறது இல்லை. நிறையா ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏஹெச் ஐஎம் ஓ TUVWXY இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் படித்து மனப்பாடமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் கோடிங் டீகோடிங்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். லைக் வாட் அதுதான் எக்ஸாம்பிளுக்கு ஏயோடைய ஆப்போசிட் என்ன, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தானே நம்ம அதெல்லாம் போட முடியும். ஏயோடைய நம்பர் என்ன 1, இசட்டோடைய நம்பர் 26, தென் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சனால தான் அந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக போட முடியும். ஸோ இதுவே லெட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்லேயும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் எப்படி போடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இமேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்தோன்னே நம்ம போட்டுடலாம். பட் லெட்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனால் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். ஓகே, இப்போ ஆல்ஃபபெட்ஸை கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் டஃப் தான். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணணும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பேப்பர் ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் பேப்பர் ட்ரிக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் பார்த்த உடனே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ மிரர் இமேஜஸ், வாட்டர் இமேஜஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு 100 கொஷின்ஸ் அபோவ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிரர் இமேஜஸில் ஈஸியாக இந்த இமேஜஸ், மிரர் அண்ட் வாட்டரு ஈஸியாக நீங்கள் 6 or 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வாட்டர் இமேஜஸ்லேயும் 2 or 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி வாட்டர் இமேஜஸ்லேயும் ஆல்ஃபபெட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஞாபகம் வச்சுக்கிறது அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இல்லை எக்ஸ் மட்டும் மாறாதா? எக்ஸ் மாறாது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸுன்றது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெச்ன்றதும் அப்படியே தான் இருக்கும், மாறாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓன்றதும் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ மித்த எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ ஈயும் வந்துட்டு மாறாது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டியும் மாறாது. ஸோ இதில் எது மாறும் எது மாறாது அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் ஸ்கோர் பண்ணிட முடியும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. லைக் இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்பயுமே இப்படி தான் கேட்பாங்க. வாட்டர் இமேஜஸ்னால் இப்படி தான் கேட்பாங்க. தென் வந்துட்டு மிரர் இமேஜஸ்னால் இப்படி தான் கேட்பாங்க. சம் கொஷின்ஸில் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன இமேஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த சிம்பிள் மட்டும்தான் நம்மளுக்கு உதவும். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாக்கும் அதே தான், அப்படியே தலைகீழாக தெரியும். ஓகே, ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த ப்ளூ பிக்சரை பாருங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே 11:15 ஓகேவா? ஸோ 11:15 ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 11:15 ஆக போகுது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதில் என்னவா தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7:15 இருக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இப்படி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்துட்டு 4 மணி அப்படின்னா இங்கே வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு 2:30 மணி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். தென் இங்கே வந்துட்டு 4:30 சாரி இங்கே வந்துட்டு
நம்மளுக்கு 7:30 மணி அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11 இந்த மாதிரி இருக்கும். 10 மணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. கிளாக் வைஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி வாட்டர் இமேஜஸில் கிளாக் வைஸ் எத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஸோ இதில் நம்ம மொத்தமாக 28 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 28 ப்ராப்ளம்ஸுமே வாட்டர் இமேஜஸ் அண்டு மிரர் இமேஜஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் அதில் ரெண்டுத்துலேயுமே கேட்பாங்க. லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க, இல்லை இமேஜஸை வச்சு கேட்பாங்க, இல்லை கிளாக்ஸை வச்சு கேட்பாங்க. கிளாக்கை வச்சு ஒரே ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தபடி லெட்டர்ஸ் இமேஜஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இப்போ ஆப்பிள்னு நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஸோ இது மிரர் இமேஜஸில் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இது வந்து நம்மளுக்கு மிரர் இமேஜஸில் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் மாறாது, டாப்பும் பாட்டமும் தான் மாறும். சாரி, லெஃப்ட்டும் ரைட்டும் தான், எஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் தான் மாறும், பாட்டமும் டாப்பும் மாறாது. ஓகே, ஸோ அப்போ ஆப்பிள்ன்றது நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பிகாஸ் இப்படி வராது. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்பிள்ன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு வராது. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த சைடு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடு வந்துடும். ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான் நான் சொன்னேன். நம்ம படித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுதான் கரெக்டு. ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்மளுக்கு இ வரும், ரைட் ஹேண்டில் நம்மளுக்கு ஏ வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு தப்பு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு 2, 4, 3 இதெல்லாம் எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் மாறும். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட் மட்டும்தான் மாறும். சம் கொஷின்ஸில் கிளாக் இமேஜ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ எல்லா இமேஜஸ்லேயும் கிளாக்கை வச்சு தான் கொடுப்பாங்கன்னா அப்படின்றது கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ லைக் இப்போது வந்துட்டு 6 o'clock இருக்குது, இல்லை ஒரு 7:30 இருக்குன்னா அப்போ மிரர் இமேஜஸில் அது எவ்வளோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லா இமேஜஸ்லேயும் லைக் எல்லா கொஷின்ஸ்லேயும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இமேஜஸாக கொடுக்க மாட்டாங்க கிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இமேஜஸில் கண்டிப்பாக இமேஜஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இமேஜஸ் மிரர் இமேஜஸில் கொடுத்தா இதை விட ஈஸியான கொஷின்ஸ் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த மிரர் இமேஜஸ் கான்செப்ட் முடியுது. ஸோ 28 கொஷின்ஸ் நம்ம இந்த மிரர் இமேஜஸ்லேயும் வாட்டர் இமேஜஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.